ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி எல்லோரும் சேஃபாக இருக்குங்க நம்புகிறேன். நான் ஒரு நேபாள்கார். ஐ எம் ஃப்ரம் நேபாள். ஐ எம் நேபாளி. இருந்தாலும் நான் பிறந்தது இந்தியா, தமிழ்நாட்டில். நான் அங்கே பிறந்து 5-6 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஊரில் கொண்டு வந்தாங்க. எங்கள் ஊரில் நேபாளில் கொண்டு வந்தாங்க. வந்துட்டு மறுபடி நான் 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு போய் 7-8 வருஷமாக நான் அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அப்படியே அந்த லாங்குவேஜ் படித்து புரிஞ்சு சினிமா பார்த்து நம்ம தளபதி அண்ணாவோட சினிமா பார்த்து நான் தமிழ் கற்றுக்கினேன். பின்ன கேரளாவில் போய்ட்டு மலையாளம் கற்றுக்கினேன். இப்போ சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன். யூடியூப் மொத்தம் பார்த்துட்டு இருக்கேன். நான் இப்போது தளபதி அவ்வளோ நல்லா காரியம் பண்ணிட்டு இருக்காரு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும். அதுக்கு ஒரு மெயின் வீடியோ பண்ணலான்னு இருந்தேன். நான் அதுக்கு வீடியோ பண்ண முடியல என்னால். எனக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை இருந்தாலும் நான் சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நான் முடியல, ஒன்றும் பண்ண முடியல சொல்லிட்டு நான் யூடியூப் பார்க்குறேன். ஆனால் யூடியூப் பார்த்தாலும் இன்னும் தலை வலிக்குது, நெஞ்ச ஏறுது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கைஸ். தளபதி என்னோட ஃபேவரட் ஆக்டர் இந்த வேர்ல்டு. இந்த தளபதி மாதிரியும் என்னோட நேபாளில் இருக்காங்க நிறைய பெரிய பெரிய ஹீரோங்களாம் இருக்காங்க. தளபதி மாதிரியும் அந்த அளவுக்கு எனக்கு யாரும் பிடிக்காது. ஹிந்தி இருந்தாலும் சரி, தெலுங்கு இருந்தாலும் சரி, நேபாள்கார் இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் மேலே என்னோட பிடிச்ச ஆக்டர் தளபதி விஜய். ஆனால் இப்போது அவர் பொலிட்டிக்கலில் வருவார், நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அவங்களும் இதுக்கு முன்னாடி நிறையா செஞ்சுருக்காங்க. எனக்கு தெரியும். கேரளாலேயும் அந்த மழை பெய்து அந்த ஃபுல்லாக பாதிக்கப்படும் போது அவர் எவ்வளோ உதவி செஞ்சாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அப்போது நான் கேரளாவில் இருந்தேன். அந்த மனுஷன் எவ்வளோ நல்லதை பண்ணாலும் அவங்களுக்கு சும்மா யாரும் விட மாட்டேங்க போல இருக்கு. நான் இப்போது ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன். அண்ணன் அந்த சின்ன சின்ன பொண்ணுங்களுக்கு கூப்பிட்டு அந்த அது அவார்டில் கொடுத்துட்ருக்காரு. அங்கே ஒரு பொண்ணு என்ன பண்ணதுன்னா தலைவாடி இந்த கை இப்படி எடுத்துட்டு இப்படி பாசமாக இப்படி கை பிடிக்கிறார். அந்த பொண்ணு அப்படி பண்ணிருக்காரு. ஆனால் அங்கே காமெண்ட்லாம் என்ன போட்டிருக்காங்க, அந்த பொண்ணுண்டா அப்பா அம்மா நல்லா வளர்த்தி வச்சுருக்காரு, நல்ல டீசெண்டான ஃபேமிலி, அப்படி இப்படியெல்லாம் போட்டிருக்கு. ஒரு அண்ணனா நினச்சி ஒரு அப்பா வயசுக்கு இருக்கார். அந்த தளபதி வயசு அப்பா வயசுக்கு இருந்தாலும் அவருக்கு பார்க்கும்போது அப்படி இல்லை. ஆனால் அண்ணனா நினச்சி அப்படி கையோட கை வச்சு அப்படி பிடிச்சி அப்படி ஃபோட்டோ எடுத்திருக்கேன். நான் ஒரு நேபாள்காரன். எனக்கு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ நெஞ்சில் ஏறுதுன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் இந்த மாதிரி நியூஸில் பார்த்து எப்படி இருக்கும் கைஸ்? நீங்களும் சொல்லுங்கள். எல்லோரும் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில். அதே நான் ஏன் இதில் பேசுகிறேன்னா, நான் சில பேருண்டா அந்த 2-3 வீடியோ பார்த்தேன். அந்த 2 வீடியோவில் அந்த கமெண்ட்டும் பார்த்தேன், ஏன் இப்படி பண்ணிருக்கா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அங்கே அவர் பண்ணது வேறு, அந்த வீடியோவில் வைரல் ஆனது வேறு. அந்த பொண்ணுக்கு கூட அவ்வளோ கொஞ்சமும் கூட யோசிக்க மாட்டேங்கிற போல இருக்க. அவங்களோட மீடியாக்காரருக்கு என்ன இப்படின்னா கடித்ததை அப்படியெல்லாம் போட்டுவாங்களோ, இல்லைன்னா அவருக்கு வேறு ஏதோ டிஆர்பி ஏற்றி விட்றதுக்கு அப்படி பண்ணுறாங்களோன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன வேணாலும் போட்டு விட்டால் முடிஞ்சு போச்சு. நான் இவ்வளோ இன்னமும் புரிய மாட்டேங்குது. நானே ஒரு நேபாள்காரர் இருந்தாலும் அவர் மேலே அவ்வளோ மரியாதை இருக்குது, அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குது. ஆனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவர் ஒரு பச்சை தமிழ்,
அவர் தமிழ்நாட்டில் இருந்துட்டு அவ்வளோ நல்ல காரியம் செஞ்சாலும் அவருக்கு மேலே எப்படி பண்ணியிருக்கேன்னா வெளிநாட்டில் வந்து அப்படி பண்ணலான்னு நினச்சா அது எப்படி நடக்குமா? அது சான்ஸே இல்லை. இன்னும் இருந்தாலும் நம்ம தளபதி அண்ணாக்கு நான் பெரிய ஹேட்ஸ்அப். தளபதி அண்ணா, நீங்கள் இக்னோர் நெகட்டிவிட்டின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆனால் எவ்வளோ தான் நீங்கள் தாங்கிட்டு போகிறீங்க. அதுதான் நான் நினச்சாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நல்லதை பண்ணாலும் உங்களுக்கு கெட்ட பேர் வந்து கெட்ட பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பே இல்லை. இது வேறு நானே அந்த மாதிரி இல்லை, ஒன்று பார்த்ததே கிடையாது. கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க பிறந்த நாளுக்கு திரிசா வந்து ஒரு வீடியோ போட்டு அதில் பாட்டு வேறு போட்டு அவங்களும் ஒரு போஸ்ட் விட்ருக்காங்க. அதில் ஒரு எவ்வளோ நெகட்டிவிட்டி வந்திருக்குன்னு நான் யூடியூப் பார்த்துட்டு அந்த தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து ஒரு பெரிய ஹீரோ, அவங்களுக்கு இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ பண்ணுறது அவங்களுக்கு இதெல்லாம் சகஜம். ஏன்னா அவர் அப்படி நடிப்பாங்க அந்த சினிமா. அதே அவங்களுக்கு புரியவே இல்லை. ரியல் லைஃப் வேறு ரியல் லைஃப் வேறுன்னு அவங்களுக்கு புரியலையோ இல்லை அவருக்கு எப்படி தான் பண்ணும் சொல்லிட்டு பண்ணுறாங்களோ எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கைஸ். நான் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போகிறதே இல்லை. ஆனால் நானே யூடியூப் திறந்து பார்த்தப்போ எனக்கு ஒரே தலைவலி. அந்த வீடியோ கரெக்டாக என் கண்ணை முன்னாடி அந்த வீடியோ வந்திருக்கு. நான் பேரில் ஒரு கெட்ட வார்த்தை இல்லைன்னா ஒரு மரியாதை இல்லாத மாதிரி ஒரு வார்த்தை பேசினாலும் நம்மளுக்கு இவ்வளோ சண்டை நடக்கும். ஆனால் அந்த வீடியோ பார்த்த எச்சத்தனமாக அதை பண்ணியிருக்காங்க. அதில் நான் ஒரு நேபாள்காரன், நான் ஒரு வீடியோ பண்ணுற ஒரு தளபதிக்காக எனக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கு. வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று சொல்லிவிட்டு புரிய வைக்கிறது அந்த மாதிரி ஆளே இல்லை. அவங்களு சொல்லிவிட்டு இந்த வீடியோ இன் பண்ணிக்கிற கைஸ். see you next வீடியோ. எல்லா வீடியோ நான் தமிழில் பண்ணுறது இல்லை. ஏன்னா தளபதி அண்ணாக்கு பர்த்டே வந்துருச்சு, அன்றைக்கி தான் கொஞ்சம் ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் இப்போது நான் ஒரு அவரில் கொடுக்கும்போது கூட ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். நான் நிறையா ட்ராவலில் இருந்தேன், நிறையா என் மனசுக்குள்ளே நிறையா என் லைஃப்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை நோக்கிட்டு போகும்போது என்னால் வீடியோ பண்ண முடியல. ஆனால் இன்றைக்கி மத்தியானம் நான் ஒரு யூடியூப் திறந்து பார்த்தேன். அந்த வீடியோ என்ன தலை தேய்ச்சி தான் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு மனுஷங்க எவ்வளோடா நீங்கள் டார்ச்சல் கொடுப்பீங்க? ஒரு ஆக்டர், அவருக்கு ஆக்டர் இருந்தாலும் அவர் எவ்வளோ நல்ல காரியம் செஞ்சுட்டு இருக்க அதே புரியறதே இல்லை. ஆனால் ஒரு சின்ன விஷயம் கொண்டு போயிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க அவ்வளோ பெரிய ஆகிட்டு அவங்களுக்கு. ஓகே கைஸ், இதுக்கு மேலே நான் பேச விரும்பல. இனி பேசிகிட்டே போகும்போது இனி பேசணும்னு தோணும், இனி கோபம் வரும். இல்லைன்னா நான் நேபாள்கார் இருந்தாலும் நான் அங்கே போய்ட்டு நல்ல வார்த்தை கத்திட்டு இருக்கேன், கெட்ட வார்த்தையும் கத்திட்டு இருக்கேன். அந்த வார்த்தை கூட என் வாயில் வரும். அது வரக்கூடாதனால தான் இப்போது இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சிட்றேன் கைஸ். பாய், see you. Okay guys, bye, see you next video. Bye bye guys.